Hi, hello friends, welcome to AS Creations. In this video, we will discuss about English for Tourism, Unit 5, Tourism related vocabulary. Before going to this video, please like, share and subscribe my channel. First வந்து ஜென்ரல் டூரிசம் உடைய டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது ஜென்ரலாக டூரிசமில் வந்து எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டூரிஸ்ட், ட்ராவலர், வெக்கேஷன், டெஸ்டினேஷன், அட்ராக்ஷன், accommodation, transportation, guide, itinerary, brochure இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. நெக்ஸ்ட்டு ட்ராவல் ரிலேட்டட் வேர்ட்ஸுன்னு இருக்குது. அதாவது ட்ராவலுக்கு ரிலவெண்ட்டான வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். பாஸ்போர்ட், வீசா, ஃப்ளைட், ஹோட்டல், ரெசார்ட், பேக்கேஜ் டூர், பேக் பேக்கிங், அட்வென்ச்சர் ட்ராவல், ஈகோ டூரிசம், கல்ச்சுரல் டூரிசம், இதெல்லாமே வந்து ட்ராவல் ரிலேட்டடான வேர்ட்ஸு. ஒரு ட்ராவல் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட், வீசாலாம் தேவைப்படும். எதில் போக போகிறோம் அப்படின்னா ஃப்ளைட்டில் போவோம். எங்கே போய் ஸ்டே பண்ணுவோம்? ஹோட்டலாக ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுவோம். அதுக்கு எப்படி பேக் பண்ணுவோம் அப்படின்னா பேக் பேக்கிங் கண்டிப்பாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரியான ட்ராவல் போக போகிறோன்றது வந்துட்டு சூஸ் பண்ணுவோம் இல்லையா? இக்கோ டூரிசமா, கல்ச்சுரல் டூரிசமா, இல்லை அட்வென்ச்சர் ட்ராவலா என்னன்ட்டு பார்ப்போம். இது எல்லாமே ட்ராவல் ரிலேட்டடான வேர்ட்ஸு. அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஒரு ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து செக்இன் ஆகும், இல்லைனா செக் அவுட் ஆகும் இல்லையா? அடுத்து ரூம் சர்வீஸ், ரெஸ்டாரண்ட், பார், ஸ்பா, ஃபிட்னஸ் சென்டர், கான்ஃபரன்ஸ் ஃபெசிலிட்டி, ரூம் அமெனிட்டிஸ், கெஸ்ட் சர்வீசஸ், இது எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கிங் ஸ்கில், எப்படி வந்து நம்ம ஸ்பீக் பண்ணணும்னு ஒரு ஸ்கில்லே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நம்ம யார் அப்படின்றத இன்ட்ரடியூசிங் யார் செல்ஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுவோம்? ஹலோ ஐ எம்னு சொல்லிட்டு உங்களோட நேமை சொல்லணும். இந்த இடத்துல வந்து டூர் கைடு கிட்ட நம்ம சொல்லணும். அடுத்து அவங்க சொல்லுவாங்க ஹாய் ஐ எம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரை சொல்லி ஃப்ரம் இந்த ட்ராவல் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆஸ்கிங் கொஷின் கேட்கணும். என்ன அப்படின்னா வாட் பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்டினேஷனோட நேமை சொல்லி கேட்டிருக்கணும். அதுக்கப்புறமா ஹவு லாங் வில் யூ ஸ்டே, வாட் ஆர் யுவர் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்கணும். அடுத்து வந்து ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அதாவது எந்த டெஸ்டினேஷனுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எந்த டெஸ்டினேஷனுக்கு எந்த டைமில் போகணும், இந்த சீசனில் வந்து இந்த டெஸ்டினேஷன் போனீங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த பிளேஸை இந்த சீசனில் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு டெஸ்டினேஷனை பற்றின இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இந்த ரேட்டு, டூரிங் பேக்கேஜை பற்றி சொல்லணும். இந்த டூர் பேக்கேஜ் வந்து இந்த ரேட்டில் ஸ்டார்ட் ஆகுது, ஹோட்டல் வந்து இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, இந்த சிட்டிக்கு சென்டராக இருக்குது, மிக அருகாமைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த டெஸ்டினேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது ஹேண்டிலிங், புக்கிங் அண்டு பேமெண்ட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, would you like to book a room single tour? ஆக்சுவலாக உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறது, ஒரு ரூம் வந்துட்டு எப்படி புக் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து கொஸ்டின் எப்படி பண்ணணும்னா, நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணியிருக்கீங்களா ரூமை, சிங்கிள் டூரா இல்லைனா கப்பல் டூரா, அந்த மாதிரிலாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன, டோட்டல் கம்ஸ் டு எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணுவீங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறீங்க, பேமெண்ட் மெத்தட் என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு அண்டரில் வரும். நெக்ஸ்ட் வந்து டீலிங் வித் கம்ப்ளைண்ட். இது கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடியது தான். கம்ப்ளைண்ட்டு டீல் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐ அப்பாலஜைஸ் ஃபார் இன்கன்வீனியன்ஸ், லெட் ஒன் சி வாட் ஐ கேன் டூ. அதாவது அப்பாலஜைஸ் பண்ணுறது, அதாவது இது தடங்களுக்கு மன்னிக்கவும், அந்த மாதிரிலாம் அப்பாலஜைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறமா சாரி வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஐ கேன் டூ அந்த மாதிரி சொல்கிறது. வி வில் ப்ரொவைட் ரீஃபண்ட், அதாவது சம்திங் ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் கொடுக்குறோம், இல்லைனா அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை வந்து டீல் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து டூரிசம் ரிலேட்டட் வொக்காபுலரிஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.